மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் இணைந்திருக்கிறார். பேசலாம். சீக்கிரமா முடிச்சா ஏன் சீக்கிரமா முடிச்சான்னு கேட்பாங்க. தாமதமா ஆச்சுன்னா ஏன் தாமதம் ஆச்சுன்னு கேட்பாங்க. கழுத முன்னாடி போனா கடிக்கும், பின்னாடி போனா உதைக்கும் மாதிரி எதை சொன்னாலும் அதுக்கு ஏட்டிக்கு போட்டியா. ஏன் மணிப்பூர்ல எல்லாம் நிர்வாணமாக பெண்கள் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்ட அந்த கொடூரத்தை பார்த்துலாம் ஏன் இவர் இந்த சகோதரன்லாம் அப்பெல்லாம் எங்கே போனாரு? வெளிநாட்டுக்கு போயிருந்தாரு மோடி மாதிரி. சாட்டையால் அடிச்சீங்க, எத்தனையோ தகுடு திருத்தங்களை எல்லாம் பண்ணி பார்த்திய, நடைபாதை நடைபயணம் போனீங்க, ஏதாவது ஒரு மாற்றம் இருந்துச்சா? திமுக காரதான் செஞ்சாங்கிற கற்பனை நல்லா இருக்கு. உங்களுடைய கற்பனை வளத்தை நான் பாராட்டுறேன். அதை நீங்க நிரூபிங்க தான் நான் சொல்றேன். விஜய் அரசியலை கற்றுக்கொள்ளுகிற இடத்துல ஒரு பால்வாடி பையன் மாதிரி இருக்கிறாரே தவிர அவருக்கு இன்னும் பகுத்தறிவு வரவில்லை. அதிமுகவில் இருக்கக்கூடிய ஊழல் அமைச்சர்களின் பட்டியலை வெளியிடுவேன்னு சொன்னாரா இல்லையா? வெளியிட்டாரா அவரு? தேமுதிகவின் கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நிமிடம் பிரேமலதாவே தகச்சு போயிருவாங்க. அப்படி ஒரு கொள்கை திட்டமே அங்கு வகுக்கப்படவில்லை. ஏறத்தாழ மாபெரும் வீழ்ச்சிக்கு கொண்டு வந்துட்டாங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 1% குறைவான வாக்கு வங்கியை தேமுதிக பெற்றுவிட்டது. பிரேமலதாவை விஜயகாந்தினுடைய மனைவியா பாக்குறாங்களா, கட்சியினுடைய சித்தாந்தமா பாக்குறாங்களான்னு கேள்வி. சும்மா எப்படி கொடுப்பாங்க ராஜ்யசபா உறுப்பினர்? ஏன் இப்ப அதிமுக ஆள் இல்லையா? ராஜ்யசபாவுக்கு தகுதியான ஆட்கள் யாரும்? கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியை பார்த்து ஒருத்தர் கேட்பதே ரொம்ப விசித்திரமானது. ஏன்னா எடப்பாடியினுடைய வரலாறு தெரிந்தவர்கள் இதை கேட்க மாட்டாங்க. எந்த கட்சியில இருக்கிறாரோ அந்த கட்சிக்கு எதிரான வேலையை செய்வார். கோடாரி காம்பு மாதிரி அவரு. கன்னடம் தமிழிலிருந்து பிறக்கவில்லை என்பதை நிரூபிப்பதற்கான ஆதாரங்களை கொண்டு வந்து கொடுங்க. பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அரசியல் திணை நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு மகிழ்ச்சிங்க சார். அண்ணா யூனிவர்சிட்டி உள்ளேயே நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை வழக்குல குற்றவாளிக்கு உச்சபட்ச தண்டனையை நீதிபதி அவர்கள் கொடுத்திருக்காங்க. இந்த இந்த தண்டனைக்கு பிறகும் அந்த தண்டனையை வரவேற்கிறாங்க. அதற்கு பிறகும் யார் அந்த சார்னு கேள்வியும் விமர்சனங்களும் எழுந்துகிட்டே இருக்கு. அப்படி ஒரு சார் இருக்காரா? உண்மையதானா? அப்படி ஒரு உருவாக்கப்பட வேண்டும் என்பதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. பாஜக காரர்களுக்கு இந்த பாலியல் அத்துமீறல் செய்த நபர் திமுக காரர் என்று உறுதிப்படுத்த வேண்டும். அதற்கு பின்னால் திமுகவினுடைய அதிகார அமைப்பு இருக்கிறது என்று இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சட்டப்பேரவையில் சொல்லிட்டாரு, அவர் திமுகவின் நிர்வாகி அல்ல, அனுதாபியாக இருந்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப மறுக்கல, பூசி மொழுகிறதுக்கோ அதை மொத்தமாக இல்லைன்னு சொல்லவோ அப்படிலாம் சொல்லல. அவர் சில நிகழ்ச்சிகள்ல பங்கேற்று இருக்கிறாரு. அவருக்கு பின்னாடி குற்ற பின்னணி இருக்கிறது என்பது ஒரு கட்சிக்காரன் கோடிக்கணக்கான தொண்டர்கள் கொண்டிருக்கக்கூடிய வெகுஜன அமைப்புல அத்தனை பேருடைய நன்னடத்தை சான்றிதழையும் வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் தான் நான் கட்சியில சேர்ப்பேன், அப்புறம் தான் நான் உன்கிட்ட பேசுவேன், அப்புறம் தான் நான் உனக்கு வணக்கம் சொன்னா பதில் சொல்லுவேன்னு யாருமே சொல்ல முடியாது. கட்சிங்கிறது ஒரு பொதுவெளி. லட்சக்கணக்கான பேர் மாநாட்டுக்கு வர்றான். அப்ப மாநாட்டுக்கு வர்றவன் பூரா என்னென்ன குற்ற பின்னணி இருக்கான், அவன் எஃப்ஐஆர்லாம் என்ன போட்டிருக்கான்னு செக் பண்ணியா உள்ள விட முடியும் மாநாட்டுக்குள்ள? அது மாதிரி வெகுஜன திரளாக, வெகுஜன இயக்கமாக ஒரு கட்சி நடத்துகிற போது பல மனிதர்கள் வருவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வெடிக்கிற போதுதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவரை பற்றி கட்சிக்காரங்களுக்கே தெரியும். அப்புறம் கட்சியில அவசரமா நீக்குவாங்க. இவர் கட்சியில இருந்து நீக்க முடியாது. ஒரு கட்சி உறுப்பினரே இல்லையே, ஒரு அனுதாபி. இது இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லா கட்சியிலையுமே குற்ற பின்னணி இருக்கிறவர்கள் ஆளுங்கட்சிக்காரர்களாக தங்களை காட்டிக்கொள்வது என்பது ஏற்கனவே இருக்கிற நடைமுறை. இது ஒன்றும் புதுசு கிடையாது. நீங்க உதாரணத்துக்கு என்னன்னா, எந்த கட்சி ஆளுங்கட்சியா வருதோ அந்த கட்சி கொடியை கட்டிக்கிட்டு பல பேர் கார்ல போறான். அவன் அத்தனை பேருமே அந்த கட்சியினுடைய உறுப்பினர் நம்ம சொல்ல முடியாது. பல பேர் அந்த மாதிரி. அது மாதிரி இந்த ஃபைனான்ஸ் மாதிரி கடுமையான வட்டி வாங்குறவன், கந்து வட்டி வாங்குறவன், அவன் முறை என்ன பண்ணுவான்னா, எல்லா சாமி படத்தையும் பின்னாடி வச்சிருப்பான், ஆளுங்கட்சி போட்டாங்கன்னு வச்சிருப்பான். திடீர்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட இருக்கிற மாதிரி வச்சிருப்பான். அதுலேயும் ரொம்ப முக்கியமான விஷயம், போலி டாக்டரா இருக்கிறான்னா அவன் பல விருதுகள் வாங்கினது மாதிரி போட்டோ எடுத்து வச்சுக்குவான்.
அது லோக்கல்ல என்ன பண்ணுவான்? துறைய சார்ந்து. ஆமா. ம். லோக்கல்ல என்ன பண்ணுவான்னா, குற்றப்பின்னணி இருப்பதை மறைப்பதற்காகவே ஒரு போலீஸ் ஆஃபீசர்ட்ட வந்து கேடயம் வாங்குற மாரிலாம் போட்டோ வச்சிருப்பாய்ங்க. ம், ம். அது எதுக்குன்னா, ஏதாவது ஒரு ஊர் திருவிழா நடந்திருக்கும். இவர் வந்து இப்ப நெறைய உதவி பண்ணாரு. டொனேஷன் குடுத்தாருன்னா என்ன பண்ணுவாய்ங்க? ம், மேடையில ம். ஏத்தி, ஆமா. அவருக்கு ஒரு சால்வைய போடுயா ம், ம், ம். அப்படிம்பான். இப்ப லோக்கல்ல கபடி போட்டி நடக்குது, ம். கிரிக்கெட் போட்டி நடக்குது. யார வச்சு நடத்துவாய்ங்க? ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் லோக்கல்ல இருப்பாரு. காவல்துறை ஆய்வாளர். அவர கூட்டிட்டு வந்து ஏன்னா ஒரு உடல் ஃபிட்டா இருக்கணும்ல. ம், ஒரு ம். நோஞ்சான கூட்டிட்டு வந்து வீரனுக்கு பரிசு குடுக்குறது நல்லா இருக்காதுல்ல. ம், ம். அதனால ஒரு காவல்துறை ஆய்வாளர கூட்டிட்டு வந்து லோக்கல்ல அவர் தான் கபடி போட்டிக்கு வந்து முதல் பரிசு ம். பெற்றவருக்கு வந்து வந்து அவர் தான் குடுக்குறாரு. கேடயம் குடுக்குறாரும்மா. அந்த கபடி போட்டியில கலந்துக்கிட்டு கேடயம் வாங்கினவன் போய் எங்கேயாவது போய் செயின் எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. ம். ஒரு குற்ற பின்னணி சார்ந்த ஒரு வழக்குல மாட்டுறான்னு வச்சுங்க. அப்ப இந்த இன்ஸ்பெக்டருக்கும் அவருக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. எதை வேண்டுமானாலும், யாரோட வேண்டுமானாலும் கோர்த்து விடுறதுன்னு ஒரு வகை இருக்கு. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க? நீதிமன்ற விசாரணையில வந்து நீங்க வந்து ரொம்ப துரிதமாக ம். எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் அவர் பயன்படுத்தின செல்போனு, லேப்டாப், அவருடைய ஆக்டிவிட்டீஸ், ம். போன் பதிவுகள், அவர் என்னென்ன பேசியிருக்கிற எல்லா ரெக்கார்டையும் வச்சு தான் நீங்க போற போக்குல எதை வேண்டுமானாலும் ஆவேசமா யார் வேண்டாலும் பேசலாம். ம். நீதிமன்றத்துல ஆதாரம் தானே பேசும். கண்டிப்பா. ஆவேசம் பேசுமா நீதிமன்றத்துல? ஆதாரம் பேசுமா? ஆவேசம் பேசுமா? அங்க ஆதாரம் ஆதாரம் வேணும், தான். எவிடன்ஸ் வேணும். எவிடன்ஸ் தான் தீர்ப்புக்கானது. அப்போ 11 வழக்குகள் பதியப்பட்டதுல 10 வழக்குகள் நிரூபிச்சிருக்காங்க. அது ஏறத்தாழ 30 ஆண்டு காலம் என்பது ஜாமீன்லாம் மறுக்கப்பட்டு ம். அவருக்கு எந்த சிறப்பு சலுகையும் ஆமா. காட்டக்கூடாது என்பதெல்லாம் சொல்லப்பட்டு 30 ஆண்டுங்கிறது வெளியிலேயே வர இன்னும் முடியாத சொல்லப்போனா 30 மரண ஆண்டு கால தண்டனை விட தண்டனை. இது கூடுதலான தீர்ப்பு தான். மரண தண்டனை கூட ம். ஒரு முறை ஏத்திட்டாங்கன்னா முடிஞ்சு வச்சு கதை. கொஞ்ச நேரம் வலிக்கவன் செத்து போயிடுவான். நீங்க 30 ஆண்டு காலம் சிறையில இருக்கிறது எதிர்த்தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, ஏன் இவ்ளோ அவசர அவசரமா இந்த வழக்க முடிச்சீங்க? யாரையோ காப்பாத்துறதுக்கு தான் இந்த வழக்க இவ்ளோ அவசர அவசரமா முடிச்சிருக்கீங்க அப்படின்றாங்க. வழக்கமா என்ன கேட்பாங்கன்னா, ம். தாமதிக்கப்பட்ட நீதி அநீதி என்று சொல்வதை போல ம். நீண்ட கால வழக்கு அத எடுத்து பொள்ளாச்சி பாலியல் வழக்குக்கு சொன்னாங்க. சொன்னாங்கல்ல. இந்த வழக்குக்கு ஏன் சீக்கிரமா முடிச்சீங்கன்னு கேக்குறேன். அப்ப சீக்கிரமா முடிச்சா ஏன் சீக்கிரமா முடிச்சான்னு கேட்பாங்க. ம். தாமதமா ஆச்சுன்னா ஏன் தாமதம் ஆச்சுன்னு கேட்பாங்க. கழுத முன்னாடி போனா கடிக்கும், பின்னாடி போனா உதைக்கும்ன்ற மாதிரி. எதை சொன்னாலும் அதுக்கு ஏட்டிக்கு போட்டியா. இப்ப என்னமோ இந்த இன்வெஸ்டிகேஷன் இவர் தான் நடத்துறது மாதிரி, அண்ணாமலை தான் வந்து நடத்துற மாதிரியும், ம். அவருக்கு எல்லாமே தெரியும், எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம்பாங்களா, அந்த ம். மாதிரி எல்லாமே தெரியும்ன்ற மாதிரியும், அவன் இத்தனை மணிக்கு இதை போன் பண்ணான், இவ்வளவையும் பண்ணாலும் நீங்களே அந்த வழக்கு எடுக்க வேண்டிய கையில. நான் கண்டிப்பா. என்ன கேட்கிறேன், நீங்க வந்து பெரிய இந்திய பேரரசையே ஆளக்கூடிய ஒரு மாபெரும் கட்சியில ம். நீங்க வந்து முக்கிய பொறுப்புல இருந்தவர் நீங்க. இன்னைக்கு நீங்க செல்வாக்கு மிக்க நபர் தான். நீங்க இவ்வளவு ஆதாரங்களை வச்சிருக்கீங்க. ஒரு போலீஸ் ஆபீசருக்கு நீங்க பேசினாருங்கிறீங்க. ஆதாரத்தை எல்லாம் அங்கே விடுங்க. ஆ, அந்த பெண்ணுக்கு இந்த பெண்ணுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய சகோதரனாக தன்னையே வந்து வற்புறுத்தி கொண்ட ஒரு நபர் அண்ணாமலை அவர்கள். ஏன் இவ்வளவு அக்கறையா இருக்கிறவரு, ம். ஏன் மணிப்பூர்ல எல்லாம் நிர்வாணமாக பெண்கள் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்ட அந்த கொடூரத்தை பார்த்துலாம் ஏன் இவர் இந்த சகோதரன்லாம் அப்பெல்லாம் எங்கே போனாரு? வெளிநாட்டுக்கு போயிருந்தாரா மோடி மாதிரி? இல்ல உள்நாட்டிலேயே இருக்கும் போதே அவருக்கு வந்து இணையதள சேவை துண்டிக்கப்பட்ட மணிப்பூருக்கு பகுதியில போயிட்டீங்க. இருந்தாரா? டெல்லியில மல்யுத்த வீரர்கள் மல்யுத்த வீராங்கனைகள் வீராங்கனைகளுக்கு போராடினாங்க. இருக்கும்போது இவர் எங்கே இருந்தாரு? ஆஷிபாவை வந்து ம். கோவிலுக்குள்ளேயே வைத்து வந்து பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்த கூட்டம் வந்து அதுக்கு ஆதரவாக வேற ஊர்வலம் ம். போனாங்களே, அந்த வெக்கம் கெட்டவங்க எல்லாம் ஊர்வலம் போகும்போதெல்லாம் இவர் எங்க இருந்தாரு? எத்தனையோ பிரச்சனைகள் நடக்கிற போது ஏன் இவ்வளவு சொல்ல? பொள்ளாச்சி பிரச்சனை நடக்கும்போது அண்ணாமலை என்ன செஞ்சாரு? அது குறித்து என்ன கருத்து சொன்னார்? இது மாதிரி சொன்னாரா? இந்த 1 மாசத்துக்கு முன்னாடி தீர்ப்பு வந்துச்சு. கருத்து எதுவுமே பதிவு பண்ணல. அப்ப தாங்கள் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய கட்சி சம்பந்தப்பட்ட விஷயத்துல இதே மாதிரி ஏதாவது கருத்து சொன்னாரா? ஒரு நீதி கிடைத்து விட்டது, இத வந்து என் சகோதரி அவங்க எல்லாம் அப்படின்னு ஏதாவது சொன்னாரா? அப்ப என்ன ஒரு அதாவது திட்டமிட்டு இந்த திமுகவினுடைய ஆட்சி மீது எப்படியாவது வந்து பழிபாவங்களை வந்து சூட்ட வேண்டும், ஏதாவது வந்து களங்கம் சுமத்த வேண்டும், ம். இது எப்படியாவது இந்த அரசை வீழ்த்த முடியாம இருக்கிறாங்கிறது நல்லா தெரியும். அவங்கள பொறுத்தவரையில இந்த வழக்கு சரியாக விசாரிக்கப்படவில்லை என்று பேசுவதே நீதிமன்ற அவமதிப்பு. இப்படி பேசுவதன் மூலமாக எப்படியாவது இந்த அரசுக்கு ஒரு களங்கம் வந்து விடாதா, அது மூலமா வாக்காளர்கள் வந்து நம்மளுடைய அணிக்கு வாக்களிக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறார். நியாயமான அரசியல் செஞ்சா மக்கள் உங்களை வரவேற்பாங்க. நீங்க இல்லாத ஒண்ண ஏட்டிக்கு புட்டியா சொல்றது மூலமா ஏற்கனவே நீங்க வந்து சாட்டையால் அடிச்சீங்க, எத்தனையோ தகுடு திருத்தங்களை எல்லாம் பண்ணி பார்த்திய, நடைபாதை வந்து நடைபயணம் போனீங்க, ஏதாவது ஒரு மாற்றம் இருந்துச்சா? அண்ணாமலை எதுக்கு நடைபயணம் போறீங்கன்னு கேட்டாங்க தொடங்கும் போது. கழகங்கள் இல்லாத ஆட்சி. ஆமா, ஆமா. முடிக்கும் போது மோடி வந்து முடிச்சு வச்சார். முடிச்சு வைக்கும் போது சொன்னாரு, இந்தியாவில் வந்து மிகச்சிறந்த தலைவராக இருந்தவர் எம்ஜிஆர் தான். ம். இப்ப எம்ஜிஆர் என்ன பிஜேபிக்காரரா? தேசிய கட்சி சேர்ந்தவரா? அவரு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து 20 ஆண்டு காலம் இருந்துட்டு
சொந்தமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி அவர் கழகங்கள் இல்லாத ஆட்சியில் அவர் எப்படி வருவார்? இல்ல அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல சொன்னாரே, இரு திராவிட கட்சிகளும் ஊழல் கட்சிகள். இந்த திராவிட கட்சிகளை ஒழிச்சிட்டு தற்போதைய தேவை தமிழகத்திற்கு பாஜக தேவை, மக்கள் விரும்புறாங்க பாஜகன்னு அமித்ஷா அதான் அவர்கள் மக்கள் சொன்னாரு. சொன்னாலும் பரவாயில்ல, பாஜக காரனே பாஜக தேவைன்னு சொல்லிட்டே தெரிஞ்சேன்னா நீயா தனியா கத்திட்டு கிடந்தன விட்டுட்டு போடுறான், எங்கேயாவது ஓட்டு போடுறதுக்கு தயாரா இருக்கிறானா? அதனால அவர்களை பொறுத்தவரையில திமுக ஆட்சியின் மீது ஒரு பழி சாட்ட வேண்டும். இந்த சம்பவத்துல எப்படியாவது ஒரு அரசியல் ஆதாயத்தை அடைய வேணுங்கிறதுக்காக அண்ணாமலை வந்து பேசுறாரு. அண்ணாமலை வந்து எவ்வளவுதான் தலைகீழா புரண்டாலும் அவர் கட்சி தலைவர் அவர் என்ன சொன்னாரு, அண்ணா அறிவாலயத்துல செங்கலை உருவேனாரு. அவரை தலைமை பதவியிலிருந்தே உருவிட்டாங்க இப்ப கட்சியில. அதனால அவரால் அரசியல் தமிழ்நாட்டுல செய்ய முடியல. இல்ல கேள்விகள் நிறைய இந்த வீடியோல கேட்டிருக்காரு. மா சுப்பிரமணியம் விசாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த கோட்டூர் சண்முகம் அப்படிங்கிற நபர் திமுகவினுடைய வட்டச் செயலாளர் நினைக்கிறேன். அந்த நபரும் மா சுப்பிரமணியமும் 24ஆம் தேதி அன்றைக்கு ஒரு ஒரு 6-7 முறைக்கு மேல போன்ல பேசியிருக்காங்க. அதனால அவரை கண்டிப்பா விசாரிக்கணும் அப்படின்றாங்க. அந்த பகுதி அமைச்சரா இருக்காரு. ஒரு குற்றம் அங்க நடந்திருக்கு. அப்ப என்ன நடந்துச்சு, என்ன ஏதுன்னு கட்சிக்காரவங்களை வச்சு விசாரிக்க மாட்டாங்களா? ஒருவேளை இவங்க குற்றம் நடந்திருக்கு அப்படின்னா நிரூபிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கட்டும். அது மா சுப்பிரமணியம் அமைச்சர் ஆகட்டும், இல்ல வேற யாரா இருந்தாலும் சரி. வழக்கு முடியற வரைக்கும் அமைதியா இருந்துட்டு, வழக்கு முடிஞ்சோன்னு வந்து குற்றச்சாட்டுகளை வைக்கிறது எப்படி இருந்தது? உண்மையான அண்ணன் தானே நீங்க. ஏன் வழக்கு நடக்கும் போதே மனு போட்டு ஏன் இதையெல்லாம் வந்து விசாரிக்கணும்னு ஏன் இல்ல கோரிக்கை வைக்கல? இப்பதான் அவருக்கு ஏதோ கிடைச்சிருக்கு, பழைய ம், துண்டு சீட்டு அவருக்கு இப்பதான் கிடைச்சிருக்கு. அவரை பொறுத்தவரையில உண்மையிலேயே ஏதாவது பிரச்சனை இருந்தா இவங்க ம், விட்டுட்டு தேடுவாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. ம், ம், உண்மையிலேயே ஆதாரம் சிக்கி இருந்தால், ம், உண்மையிலேயே ஏதாவது தவறு நடந்திருந்தா, ம், மா சுப்பிரமணியத்தின் மீது ஒரு பழி சாட்டுவதற்கு ஒரு ஒரு ஆதாரம் கிடைத்திருந்தால் அண்ணாமலை விட்டு வைத்திருப்பாரான்னு ஒரு கேள்வி இருக்கு. ம், ம். அப்ப அங்கெல்லாம் அவர் வந்து அமைதியா இருந்துட்டு இப்ப துன்றாருன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த மதுரையில ஒருத்தனை வந்து அடிச்சிட்டான்னா அவன் திருப்பி அடிக்க முடியாம மானாமதுரையில போய் தனியா மீச துடிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வந்து இந்த இந்த பிரச்சனை தீர்ப்பு வர்ற வரைக்கும் கூட தீர்ப்பனைக்கு கூட ஒரு ஆளை காணாம். எந்த கருத்தும் சொன்னாரான்னு தெரியல. அன்னைக்கு தமிழிசை போன்றவர்கள் தான் கருத்து சொன்னாங்க, இவர் சொல்லல. இவர் வந்து இப்ப திடீர்னு வந்து இத்தனை மணிக்கு அந்த போலீஸ்ல பேசினாரு, அந்த இதுல பேசினாரு, ஒரு ம், கருத்து சொல்றாரு. ம், ம். இதையெல்லாம் அதிகார அமைப்பை கையில் வைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு இந்தியாவே ஆளக்கூடிய அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணாமலை உரிய வழக்கை நீதிமன்றத்துல சந்திங்க. ம், நீ எதுக்கு பிரஸ்ஸை நீங்க வந்து சந்திச்சு திரும்ப திரும்ப எதற்கு நீங்க வந்து மீடியாவுக்கான அட்டென்ஷன் கிரியேட் பண்றீங்க? ம், உங்களோட உண்மையிலேயே ஆதாரம் இருக்கு, உண்மையிலேயே நீங்க எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னா நீதிமன்றத்தை அணுகி நீங்க இன்னும் சில குற்றவாளியை விட்டுட்டீங்க, அவரையெல்லாம் பிடிச்சி உள்ள போடுங்க, மா சுப்பிரமணியத்தை உள்ள போடுங்க, கோட்டூர்ல இருக்கிறவர் இன்னொரு நிர்வாகத்துக்கு உள்ள போடுங்கன்னு சொல்லுங்க. நீங்க ம், ஆதாரத்தை கொடுங்க, கோர்ட் ஏத்துக்கிறோம்ல. இவ்வளவு இப்படி ஒரு அண்ணன் கிடைக்க மாட்டார் இல்லையா? பாசமலருக்கு பின்னாடி ஒரு பாசமுள்ள அண்ணன் கிடைச்சிருக்கிறாரு தமிழ்நாட்டுக்கு, விடுவாங்களா கோர்ட்ல? ம். அதை செய்யணும்ல. அப்ப நீங்க வாய்ச்சவுடாலா பேசுறீங்க. வெற்று வாய்ச்சவுடால வந்து அண்ணாமலை வந்து உளறிக்கிட்டு தர்றாருங்கிறது தான் உண்மை. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வெளியிட்ட அந்த அறிக்கையில 2 குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு. அது நேற்றைக்கு குடுக்கல. நேற்று நடந்த சம்பவத்துக்கும் விஜய் அவர்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அவர் தமிழ்நாட்டுல இருக்காரான்னு கூட தெரியல. ஏன்னா நேற்று வந்து ஆயுள் தண்டனைக்கு இணங்க ஒரு தண்டனை வந்து நீதிபதி அவர்கள் குடுத்திருக்காங்க. பாராட்டுக்களோ, விமர்சனங்களோ எதுவுமே வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர்கிட்ட இருந்து நேத்து வரல. அந்த ஒண்ணு. பிளஸ் இன்னொன்னு என்ன 28ஆம் தேதி குடுத்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த வழக்கு வந்து தமிழக அரசு முறையா விசாரிக்காது அப்படிங்கிறதுனால நீதிமன்றமே தாமாக வந்து இந்த வழக்கு எடுத்து விசாரணை நடத்தி தீர்ப்பு குடுத்திருக்காங்கனால நீதிமன்றத்திற்கு பாராட்டுக்கள்னு சொல்லியிருக்காங்க. இது 2ம் உண்மையா? காவல்துறை வந்து எஃப்ஐஆர் போட்டுச்சு முதல் முறையாக. காவல்துறை யாரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது? அத அவர் சொல்லியிருக்காரு. காவல்துறை முதலமைச்சரின் கையில் தான் இருக்கு கையில தான் அப்படின்னு இருக்காங்க. சொல்லியிருக்காரு. அப்ப நடவடிக்கை யார் எடுத்தது? சரி, அரசு வழக்கறிஞருடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது? சாட்சியங்கள் கலைக்கப்படாமல் பிறர் சாட்சியங்களாக மாறாமல் அரசு ஒத்துழைப்பு கொடுத்தது. இந்த வழக்கை வந்து வேகமாக நடத்துவதற்கான எல்லா ஆதாரங்களையும் சமர்ப்பிக்கிறதுக்கு காவல்துறையின் வழியான இந்த விசாரணையை துரிதப்படுத்தியதெல்லாம் யாராக இருக்க முடியும்? கோர்ட்ல வந்து எத்தனையோ வழக்குகள் வந்து தூங்கி கொண்டிருக்கிறது அல்லது நடந்து கொண்டே இருக்கிறது, இன்னும் தீர்ப்பு வராமல் இருக்கிறது என்று எல்லாருக்குமே தெரியும். நிறைய வாய்தா போனாதான் வக்கீல் பிழைக்க முடியும்னே சொல்லுவாங்க சில பேர். டக்குன்னு வழக்கம் முடிச்சுட்டா வக்கீல் எப்படியா வாழ்றதும்பாங்க. ம். நீதித்துறையே வாய்தால தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதற்கான அடிப்படையே அதுதான். வழக்கறிஞர் பணியில வந்து ரொம்ப முக்கியமானது வாய்தா வாங்குறது தான், ம். தீர்ப்பு வாங்குறது அல்ல. இந்த தீர்ப்பே வாங்கி கொடுத்திருக்கிறார்களே, இதற்கு பின்னால் வந்து யார் இருக்கிறார்கள்? அதுல வந்து யாராவது பாரபட்சம் காட்டுகிறார்களா? ம். யாரையாவது காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்தார்களா? பொள்ளாச்சி வழக்கில் அப்படியா? எஃப்ஐஆர் உடனே பதிவு செய்யப்பட்டதா? உடனடியாக குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்களா? இந்த இந்த விஷயத்துல யாரு என்னன்னே பார்க்கலையே, பாரபட்சம் பார்க்கவே இல்லை. அதனால எந்த குற்றவாளி யாரு தவறு செய்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை பாயும். இந்த ஆட்சிக்கு இது களங்கமாக மாறிவிடக்கூடாது, இன்னொரு பொள்ளாச்சி சம்பவமாக மாறிவிடக்கூடாது என்பதுல
அரசு வந்து மிக வேகமாக நடவடிக்கை எடுத்தது. அதனால நீதிமன்றம் வந்து தானாக முன் வந்து எடுத்ததுன்னு சொல்றதுலாம், முதல்ல விஜய் வந்து தினசரி அரசியலை வந்து பார்க்கிற இடத்துலயாவது இருக்கிறாரா? கண்காணிக்கிற இடத்துலயாவது இருக்கிறாரா? அவர் வீட்டு பக்கம் ஏதாவது நியூஸ் பேப்பர்லாம் விற்கிறாங்களா? சேட்டலைட்லாம் ஏதாவது ஒளிபரப்பு நியூஸ் சேனல்லாம் பார்க்கிற வழக்கம் அவருக்கு இருக்கிறதா? இல்ல ஜனநாயக ஸ்கிரிப்டையே அவர் மனப்பாடம் பண்ணி டப்பிங்க்கு ரெடி ஆயிட்டு இருக்காராங்கிற சந்தேகம் எனக்கு வருகிறது. அதனால அவரை பொறுத்தவரையில இந்த தீர்ப்பை அவர்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அவர்களை பொறுத்தவரையில என்னன்னா, திமுக தான் இதுக்கு காரணம்னு சொன்னா தான் அவங்களுக்கு மனசு ஆறும். அதுக்கு ஆதாரத்தை கொடுங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, திமுக காரர் தான் செஞ்சாங்கங்கிற கற்பனை நல்லா இருக்கு. உங்களுடைய கற்பனை வளத்தை வந்து நான் பாராட்டுறேன். அதை நீங்க நிரூபிங்க தான் நான் சொல்றேன். இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. நான் வந்து இந்த பெண்ணுக்காக நான் போய் சகோதரனா ஆளுநரை சந்திச்சு மனு குடுத்திருந்தேன். இந்த வழக்கு முறையா விசாரிச்சு தண்டனை கிடைக்கணும்னு வேண்டியிருந்தேன். அதன் அடிப்படையில தான் இந்த வழக்கு விசாரணை முடிச்சு நீதி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆளுநர் உத்தரவின் பேர்ல தான் இவ்வளவு நடவடிக்கைகளும் நடைபெற்றதா இங்க? ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறார். தமிழ்நாட்டு அரசியலுக்கு எதிராக இருக்கிறார். நீட்டை வந்து ஏற்றுக்கொள்கிற இடத்துல இருந்து கொண்டு நீட்டு விலக்கு வேண்டாம் என்கிற இடத்துல இருக்கிறாரு. ம். மாநில உரிமைக்கு எதிராக இருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு சித்தா பல்கலைக்கழகம் வேணும்னு நம்ம வந்து தீர்மானம் ஏற்றணும்னா அதை வரவிடாமல் பார்த்துக் கொள்கிறார். ம். துணைவேந்தர்களை இன்னும் சொல்ல போனால் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த துயரத்திற்கு நிர்வாக சீர்கேடு மிக மிக முக்கியமான ஒரு காரணம். ம். அந்த அடிப்படையில பார்க்கிற போது அங்கு சிசிடி கேமரா வேலை செய்யாமல் போனதுல இருந்து எல்லாவற்றிற்கு பின்னாடியும் நிர்வாக சீர்கேடு ஒரு முதன்மையான காரணம் என்று எல்லாரும் குற்றச்சாட்டு சொல்லுகிற போது, ம். குற்றத்தின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஆளுநர் இடத்திலேயே போய் வந்து நான் மனு கொடுத்தேன். அப்ப ஆளுநர் தான் செய்யறாருன்னா, ம். பாஜகவின் ஆளுநரை இவர் பார்ப்பதன் மூலமாக பாஜகவுக்கும் இவருக்குமான உறவு என்ன என்று ஒரு சந்தேகம் நமக்கு வருகிறது. ம். இவருக்கு எதற்காக ஒய்பிரிவு பாதுகாப்பை வந்து மத்திய அரசாங்கம் வந்து தானாக முன் வந்து தேடி தருகிறார்கள் என்கிற கேள்வி இருக்கிறது. இவர் கேட்டாரா இல்ல அவங்க கொடுத்தாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கிறது. ம். அப்ப பாஜகவோடு உண்மையிலேயே மறைமுக கூட்டணி வைத்திருப்பது விஜய் தான் என்பதற்கு ஆளுநர் சந்திப்பும் ஒய்பிரிவு பாதுகாப்பும் ஒரு சாட்சியமாக இருக்கிறது. அதனால ஆளுநர் தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு. 30 வருஷ தீர்ப்பு அவர் தான் கொடுத்தாருன்னு சொல்லாம இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷப்படலாம். விஜய் இன்னொரு வந்து விஷயம் அதுல மென்ஷன் பண்ணிருக்காரு. ஆளுநர் வேற ஜட்ஜ் வேறங்கிற அளவுக்கு அவருக்கு அரசியல் அறிவு விரிவாக இருக்கிறது என்பதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. அந்த அறிக்கையில இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஆ, முதலமைச்சரின் கீழ் இயங்கக்கூடிய காவல்துறையின் தவறால் அந்த எஃப்ஐஆர் காப்பி வெளியானது. இதனால் அந்த மாணவியின் விவரங்கள் வெளியில தெரிஞ்சு பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கு 25 லட்சம் நஷ்டஈடு கொடுக்க சொல்லுச்சு நீதிமன்றம் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த எஃப்ஐஆர் காப்பி வெளியானதுக்கு மாநில காவல்துறை தான் காரணமா? அது வந்து டெக்னிக்கல் எரர்னு அந்த காலகட்டத்திலே சொல்லிட்டாங்க. ம். அதாவது புதிதாக இந்த சட்டத்தை இதெல்லாம் மாத்தும் போது அது வந்து அப்டேட் ஆகுறதுல உள்ள மத்திய பிரச்சனை. பாதுகாப்புத்துறை கையில தான் ஆமா. இருக்குதுங்கிறதும் அது சொல்லிட்டாங்க. அப்படிங்கறத அவங்களே விளக்கம் இந்த சொல்லிட்டாங்க. 28ஆம் தேதி இவர் அறிக்கை கொடுத்திருக்காரு. இல்ல அவருக்கு வந்து எப்படின்னா புறாவின் காலிலே கட்டி தூது விடுகிறார்களா என்னன்னு தெரியல. பழைய செய்தி இது எவ்வளவு காலத்து செய்தி. இதுக்கு மறுப்பு இல்ல இந்த தெரிவிச்சுட்டு 28ஆம் தேதி அறிக்கை கொடுக்கும்போது இதை மென்ஷன் பண்ணிருக்காரு. இந்த தவறு பேசப்பட்டு நீதிமன்றத்துல இருந்து கண்டனங்கள் வந்து 25 லட்சம் நஷ்டஈடும் கொடுக்கப்பட்டு அதற்கு பிறகு வந்து மத்திய பாதுகாப்புத்துறையினுடைய அந்த இந்த எஃப்ஐஆர் காப்பி எல்லாம் மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த வெப்சைட்ல நடந்த எரர் காரணமாக தான் வெளியாச்சுன்னு மத்திய அரசே ஒத்துக்குச்சு. ஆனா இவர் இன்னும் இல்ல ஒத்துக்கல. மத்திய அரசு ஒத்துக்கிட்டாலும் ம். டெக்னிக்கல் எரர்னு சம்பந்தப்பட்டவர்கள் நிர்வாக ரீதியாக விளக்கம் சொன்னாலும் ம். நாங்க திமுக தான் காரணம் சொல்லுவோம். ம். நீங்க என்னதான் ஞானசேகரனுக்கு 30 ஆண்டு காலம் நீங்க வந்து சிறை தண்டனை வாங்கி கொடுத்தாலும் ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தாலும் அதுக்கு காரணம் நீதிமன்றம் தான் நாங்க சொல்லுவோம். திமுகன்னு சொல்ல மாட்டோம். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா காவல்துறைக்கு இதுக்கு எந்த சம்பந்தமே இல்லை. நீதிமன்றம் தான் எல்லாம் செஞ்சுச்சுன்னா ஞானசேகரனை போய் அரெஸ்ட் பண்ணது யாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ம். வக்கீல்கள் டீம் போய் அரெஸ்ட் பண்றாங்களா இல்ல போலீஸ் டீம் தான் போய் அரெஸ்ட் பண்றாங்களா? இதெல்லாம் தெரியுமா? முதல்ல யார் போய் அரெஸ்ட் பண்ணுவாங்க? வந்து நீதிமன்றம் உத்தரவு போட்டா கூட காவல்துறை தான் அதை செயல்படுத்துகிற இடத்துல இருக்கு. இதெல்லாம் அவருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. அதனால விஜய் வந்து அரசியலை கற்றுக்கொள்ளுகிற இடத்துல வந்து ஒரு பால்வாடி பையன் மாதிரி இருக்கிறாரே தவிர அவருக்கு இன்னும் பகுத்தறிவு வரவில்லை. இன்னும் வந்து போதுமான அளவுக்கு அரசியல் அறிவோ சட்ட அறிவோ அவருக்கு இல்லை என்பது இது போன்ற அறிக்கைகளின் மூலமாக அவருடைய அந்த பக்குவமற்ற முதிர்ச்சியற்ற தன்மை தெரிகிறது. ம். யார் அந்த சாருங்கிறத அவரும் கேட்டிருக்காரு. விஜய் அவர்களும் கேட்டிருக்காரு. அவரும் வந்து இந்த ஞானசேகரனோட முடியல. இன்னொரு சார் இருக்காருன்னு அவரும் நம்புறாரு. அத கேள்வியாவும் முன் வச்சிருக்காரு. இல்ல கற்பனையான கதாபாத்திரங்களுக்கெல்லாம் கோர்ட் தீர்ப்பு சொல்லாதுல்ல. ம். நானா ஒரு கற்பனையா வந்து இப்ப ஒருத்தர் போய் ஒரு மனு கொடுக்குறாரு. அனுமார் பிறந்த இடம் வந்து இந்த புதிய நாடாளுமன்ற கட்டட வளாகத்திற்குள்ளதான் அனுமார் பிறந்திருக்கிறாருன்னு சொன்னா தோண்டி பார்த்து கண்டுபிடிப்பாங்களா? அது வாய்ப்பே இல்லைல்ல. அவரவருடைய யூகத்துக்கு அவரவருடைய கற்பனைக்கெல்லாம் வந்து ஒரு அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டும்னு நினைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ம். யார் அந்த சாருன்னா எல்லாம் தெரிஞ்சவர். இப்ப இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சவரா இருக்கிறார்ல. அண்ணாமலை இருக்காரு. அவர் யாருக்கு வெளில வந்து போன் பண்ணாரு 8:55 யாருக்கு போன் பண்ணாரு 9 மணிக்கு போன் பண்ணான்னு சொல்றாரு. அப்ப அவருக்கு தெரியும்ல யார் அந்த சாருன்னு. ம்.
இவ்வளவு தெரிஞ்சவருக்கு தெரியாதா? அந்த காவல்துறை அதிகாரி பேரை நான் 48 மணி நேரத்துல ஆமா சொன்னேன்னு வெளியிடுவேன்ல சொல்றாரு. சொல்றாருல. ஆமா. இப்ப இவ்வளவு தெரிஞ்சவருக்கு ஏன் அந்த யார் அந்த சாரை ஏன் ஒளிச்சு வச்சிருக்கீங்க நான் கேக்குறேன். ம். அது வெளியிடுங்க. உண்மையா அந்த பெண்ணுக்கு சகோதரனா இருந்தா இந்நேரம் நீதிமன்றத்தின் முன்னாடி நிப்பாட்டி இருக்கணுமே. ஆமா, அவர் வந்து அதை கண்டுபிடிச்சு கொடுக்கணுமா இல்லையா? என்ன இருந்தாலும் கண்டுபிடிக்க நான் கூட என்ன வேணாம் சொன்னேன், சார். அண்ணாமலைக்கு இந்த விவரங்கள வச்சு ஒரு மனுவாவது போட்டிருக்கலாமே. நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அண்ணாமலைக்கு அரசியல்ல வேலை கிடையாது. சும்மாதான் இருக்கிறாரு. யார் அந்த சாருன்னு கண்டுபிடிக்கலாம்ல. ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா மாநில தலைவர் பதவியும் அந்த பக்கம் போயிருச்சு நயினா நாகேந்திரன்ட்ட. எந்த பதவியும் கொடுக்குறாங்களான்னு தெரியல. இல்ல 26 வரைக்குமே நீ வந்து ஆட்டுக்குட்டியை பார்த்துக்க, இந்த மாதிரி விவசாயம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டாங்கனாலும் தெரியல. ஏதாவது கோழி முட்டை ஏதாவது வந்து நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் வளர்க்குற திட்டத்தில் ஏதாவது இருக்கிறாரான்னு தெரியல. அதனால அண்ணாமலையை வந்து ஆட்டுக்குட்டி மேய்க்கிற நேரம் போக மிச்சம் இருக்கிற நேரத்துல அந்த யார் அந்த சாருங்கிறத கண்டுபிடிச்சானே, ம். கண்டுபிடிச்சா நல்லது தானே. இதுல இவ்ளோ கேள்விகள வச்சிருக்காரே. 1 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து கிட்டத்தட்ட 6 வருஷமா நடந்த அந்த வழக்குல தீர்ப்பு வந்துச்சு. பொள்ளாச்சி பாலியல் வழக்குல. அதுலயும் வந்து சில மூத்த தலைவருடைய மகன், இன்னும் 2 நபர்கள் அதிமுக தொடர்பான நபர்கள் வந்து தண்டிக்கப்படாம காப்பாத்தப்பட்டிருக்காங்கன்ற விமர்சனம் பெருவாரியா பேசப்பட்டுச்சு. ஊடகங்கள் பெரிதும் பேசின போட்டோவிலேயே வந்து பயன்படுத்திய நபர்லாம் இருக்காங்க. அப்போ அங்க ஏன் வந்து அந்த தண்டனை தொடர்பா விமர்சிக்கல? அங்க ஏன் கேள்விகள ஒரு முன்னாள் ஐபிஎஸ் ஆகவும், முன்னாள் பாஜக மாநில தலைவராகவும் அண்ணாமலை அவர்கள் வைக்கல? வச்சா எடப்பாடி பழனிசாமி வந்து ஏற்கனவே விமர்சனம் பண்ணதுக்காக மாநில தலைவர் பதவியில இருந்து தூக்கிட்டாரு. அடிப்படை உறுப்பினர்ல இருந்து தூக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது? மிச்ச காலத்தை ஓட்டணும்ல. ம். அதிமுகவை வந்து நீங்க விமர்சித்ததுனால தானே மாநில தலைவர் பதவியை அவர் இழந்திருக்கிறாரு. அவர் இருந்தாலும் அந்த கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொன்ன உடனே பதவியை விட்டு தூக்கிட்டாங்கல்ல. அப்ப அவருடைய அரசியல் எதிர்காலம் எங்க இருக்கிறது? அதிமுகவுடைய அனுசரணையில தான் அண்ணாமலையினுடைய அரசியல் எதிர்காலம் இருக்கிறது. அதனால அதிமுகவே அவர் விமர்சிக்க மாட்டார். அதிமுக காரன் வந்து தூத்துக்குடி வந்து ஸ்டெர்லைட் போராட்டத்தில் துப்பாக்கியால சுட்டாலும் சரி, இல்லை வேறு எந்த மோசமான சாத்தான்குளம் மாதிரி கொடூரமாக அப்பன் மகனை வந்து கொலை செஞ்சாலும் சரி, என்ன பாலியல் அத்துமீறல்கள் வந்து பொள்ளாச்சியில் நடந்தா எது நடந்தாலும் அதிமுகவில் இருக்கக்கூடிய ஊழல் அமைச்சர்களின் பட்டியலை வெளியிடுவேன்னு சொன்னாரா இல்லையா? வெளியிட்டாரா அவரு? அதுக்கு ஆளுநர் அனுமதியே தராம பாத்துக்கிட்டாரா இல்லையா? மிக நீண்ட காலமாக கிடப்புல போட்டாங்களா இல்லையா? அப்ப அவர்களை பொறுத்த வரையில அதிமுகவை வந்து அவர்கள் வந்து கூட்டணி கட்சியாக இருக்கிறதுனால அவர்களின் குற்றங்களை மறைப்பதும், குற்றமே செய்யலைனாலும் பரவாயில்ல திமுக மேல குற்றம் சாட்டுவதையும் ஒரு அரசியல் வாடிக்கையாக அவர்கள் வைத்திருக்கிறார். இந்த மாநிலங்களவை எம்பி சீட் வந்து கூட்டணியே உடைக்கும்னு இன்னும் அஃபிஷியலா உடையல, இருந்தாலும் அஃபிஷியலா இருக்காங்கன்னு சொல்லல அப்படிங்கும்போது நம்ம சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். அதிமுக, தேமுதிக இவங்க நட்பு எப்படி இருக்கு? இப்ப தேமுதிக அதிமுக கூட்டணியில இருக்காங்களா இல்லையா? தேமுதிகவை பொறுத்தவரையில அதற்கு தேய்பிறை காலம் வந்து மக்கள் நல கூட்டணி காலத்திலேயே தொடங்கி விட்டது. 2011 சட்டமன்ற தேர்தலிலே தேமுதிக யாரோடு கூட்டணி காண்கிறார்களோ அவர்கள்தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் என்கிற நிலைமை வந்து 2 பெரிய கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக, அதிமுக 2 பேருக்குமே இருந்தது. 2011 பழம் நழுவி பாலில் விழுந்து விடும் என்று நம்பிக்கொண்டிருந்தவர்கள் திமுகவில் வந்து திமுகவின் தலைவர் சொன்ன போது அது பழம் நழுவி பாலில் விழாமல் சாக்கடையில் விழுந்தது என்று சொல்வதை போல எதிர்முகாமிற்கு போய்விட்டது. ஜெயலலிதா யாரையுமே அனுசரித்து கொண்டு அரசியல் நடத்துகிறவர் அல்ல. தான் தோன்றித்தனமாக தான் நினைத்ததை எல்லாம் தலைமை பண்பாக நினைத்து கொண்டு அதிரடி நடவடிக்கை எடுக்கக்கூடிய அவர் கூட தேமுதிகவிற்கு பணிந்து வந்தால்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும் என்கிற நிலைமை இருக்கிறது என்று சொன்ன போது விஜயகாந்தோடு கூட்டணி கண்டார்கள். அது ஒரு 100 நாள் கூட நீடிக்காத கூட்டணியாக மாறிவிட்டது. விஜயகாந்த் என்கிற தனிமனித வசீகரத்தை வைத்துக்கொண்டு ஒரு வசீகர தலைமையை வைத்துக்கொண்டு அவர்கள் கட்சி தொடங்கினார்கள். ஆனால் அவர்கள் நிரந்தரமான ஒரு கோட்பாட்டை முன்வைத்தார்களா, கொள்கையை முன்வைத்தார்களா, அதற்கு வழிநடத்துவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து அங்க இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களுக்கு உருவாக்கினார்களா, 2ஆம் கட்ட தலைவர்களை உருவாக்கினார்களா? அண்ணா மறைந்த போது திமுக ஏன் மறையவில்லை? அண்ணா தன்னை போன்ற மிகச்சிறந்த சிந்திக்கக்கூடியவர்களை, தமிழ் அறிந்தவர்களை, மேடையில் பேசுகிறவர்களை, நிர்வாகத்தை செய்யக்கூடியவர்களை எல்லாம் தம்பிகளை தலைமை பண்புள்ளவர்களாக அவர் வளர்த்தெடுத்தார். அப்படி பல பேர் இருந்தார்கள். நாவலர் நெடுஞ்செழியன், பேராசிரியர் அன்பழகன், நாஞ்சில் மனோகரன், ஒரு பெரிய நீண்ட வரிசை இருந்தது. அதிலே இருந்து கலைஞர் கருணாநிதி தலைமைக்கு வந்தார். பல தம்பிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய கலைஞர் வந்து தலைமையை ஏற்றுக்கொண்டார். அதே போல வந்து கலைஞர் மறைந்த போது திமுக மறையவில்லை. அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு வந்து அடுத்த கட்ட தலைவரை வந்து ஏற்றுக்கொண்டு கட்சி உடையாமல், கட்சி வந்து எந்த வகையிலையுமே சேதாரம் ஆகாமல் அது அடுத்த தேர்தல் வெற்றியை நோக்கி போய்கொண்டே இருக்கிற. சட்டமன்ற தேர்தலில் வெல்கிறார்கள், நாடாளுமன்ற தேர்தலில் வெல்கிறார்கள். அப்ப ஒரு கட்சி கட்டமைப்பு வலிமையாக இருக்க வேண்டும், கட்சியில் 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து உருவாக்கப்பட வேண்டும், கட்சியினுடைய கோட்பாடு வலிமையா இருக்கும்.
அவர்களுடைய தொடக்க நிலையிலிருந்து திமுகவுக்கு வந்து மொழி கோட்பாட்டிலே இருந்து, சமூக நீதி கோட்பாட்டிலே இருந்து, பெண் உரிமையில இருந்து, சிறுபான்மை இருந்து ஒரு நீண்ட கால திட்டம் இருக்கிறது. தேமுதிகவின் கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நிமிடம் வந்து பிரேமலதாவே திகைச்சு போயிருவாங்க. அப்படி ஒரு கொள்கை திட்டமே அங்கு வகுக்கப்படவில்லை. தற்காலிகமாக வந்து அவங்க வந்து வறுமையிலிருந்து விடுதலை, அதுல இருந்து விடுதலை அப்படிலாம் சொல்லியிருப்பாங்களே தவிர, நிரந்தரமான ஒரு கோட்பாட்டு அரசியல் இருக்குல்ல, எதற்காக இந்த அரசியல் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப கம்யூனிசம் என்கிற கட்சி தோற்கலாம், ஆனால் ஏழை என்று ஒருவன் இருக்கிற வரைக்கும், பசி என்று ஒன்று இருக்கிற வரைக்கும், ஒருவன் பணக்காரனாக இருக்கிற வரைக்கும், ஏழை பணக்காரன் என்கிற வேறுபாடு இருக்கிற வரைக்கும் கம்யூனிசம் என்கிற சிந்தனை வந்து உங்களை அழியாது. இந்த தத்துவார்த்தம் என்பது இல்லாமல் போய்விடாது. அதே போல ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கோட்பாடு இருக்கிறது. இப்ப பாஜகவை எடுத்துக்கொண்டால் கூட அவர்களுக்கு ஒரு இந்துத்துவ கோட்பாடு இருக்கிறது. ஏதாவது ஒரு கோட்பாட்டை மையமாக வைத்தவர்கள் அரசியல் செய்தால் மட்டும்தான் நீண்ட கால திட்டத்துக்கு போக முடியும். இந்த கட்சியில் என்ன செஞ்சாங்கன்னா, 2ஆம் கட்ட தலைவர்கள் உருவாக விடாமல் பார்த்து கொண்டாரு. நீங்க வந்து கட்சிக்கு வந்து விஜயகாந்த் அல்லாத தலைவர் யாருன்னா பிரேமலதா. அதை விட பெரிய தலைவர் யாருன்னா தேசிய தலைவர் வந்து LK சுதீஷ் தான். 2 மாபெரும் தலைவர். இந்த 2 தலைவர்களையும் காட்டி என்ன கருத்தை இதுவரைக்கும் பேசியிருக்கிறாங்க, என்ன கோட்பாட்டை முன் வச்சிருக்கிறாங்க, எப்படி இந்த கட்சிக்காக அடுத்த தலைமுறையிலிருந்து ஆட்களை உருவாக்க முடியும். அப்ப அதனால என்ன ஆகி போச்சுன்னா அவங்களுடைய நிலைமை ஒரு 10% வாக்கு வங்கி வரைக்கும் தன் பக்கம் இருக்கக்கூடிய தகுதியோடு இருந்த விஜயகாந்துக்கு அவர் காலத்திலேயே 1% குறைவான வாக்கு வங்கியை கொண்டு வந்து இப்ப நிப்பாட்டிட்டாங்க. ஏறத்தாழ மாபெரும் வீழ்ச்சிக்கு கொண்டு வந்துட்டாங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 1% குறைவான வாக்கு வங்கியை தேமுதிக பெற்றுவிட்டது. அப்ப பேர வலிமை அவர்கள் இழந்ததற்கு பின்பு அவர்களை எதற்காக தூக்கி சுமக்க வேண்டும்? அரசியலை பொறுத்தவரையில யாரையும் தேவையில்லாம யாரும் வேஸ்ட் லக்கேஜை தூக்கி சுமக்க மாட்டாங்க. இப்ப பாஜக கூட ஒரு 10-11% வந்து நாங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லிதான் ஒரு கூட்டணிக்கு வந்து கேட்கிறாங்க. அப்படி இருந்தாலும் அவர்கள் கோட்பாட்டு ரீதியாக தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்து அவர்கள் எதிராக இருக்கிறார்கள் என்பதனால அது வாக்கு வங்கியாக வந்து தொடர்ந்து நீடிக்குமான்னு தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறாங்க. இதனால இவங்களுக்கு வந்து கொள்கை ரீதியான அரசியல் இல்லை, 2ஆம் கட்ட தலைவர்களும் இல்லை, இப்ப கட்சிக்கு தலைவரும் இல்லை. பிரேமலதாவை வந்து விஜயகாந்தினுடைய மனைவியா பாக்குறாங்களா, கட்சியினுடைய சித்தாந்தமா பாக்குறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்படி ஒன்று இல்லையே, அந்த கட்சிக்கு எதுவுமே இல்லையே. அதனால அவர் ராஜ்யசபா உறுப்பினரை மறுத்தது என்பது தவறே கிடையாது. அந்த அம்மா என்ன சொல்லுச்சுன்னா, வந்து விஜய பிரபாகரன் வந்து தேர்தலில் விருதுநகர்ல நிக்கிறப்ப ஒரு சின்ன பையன் அவனை ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. ஓட்டப்பந்தயத்தில் ஓடும் போது யாராவது பின்னாடி வரவன் இழைச்சி ஓடிக்கிட்டு இருக்கான், கொஞ்சம் முன்னாடி ஓட விடுங்கன்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? தேர்தல் ஜனநாயகத்தில் வெற்றி பெறுவதுதான் இலக்கு என்று தீர்மானித்ததற்கு பின்பு போட்டி பந்தயத்தில் எங்காவது கருணை காட்டப்பட்டிருக்கிறதா? கடைசி பரிசு வாங்கினவன் கண்கலங்கிடுவான் என்பதற்காக முதல் பரிசு வழங்கியிருக்கிறாங்களா எங்கேயாவது, எந்த போட்டியிலையாவது? இதுதான். அப்ப அவங்களுக்கு அரசியலினுடைய அரிச்சுவடியே தெரியலைங்கிறது தான் அது எடுத்து. கேப்டன்னா அவர் சினிமால தானே ஜாயிச்சிருக்கிறாரு. அரசியல் ரீதியாக அவர் எதனுடைய அடையாளம்? அவர் சினிமாவில் இருக்கிற போது எல்லாருக்கும் சோறு போட்டாரு அல்லது உதவி செஞ்சாரு, கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குற போது கல்வி உதவி செஞ்சாரு. இன்னைக்கு இவங்க காலத்துல என்னவா இருக்குது? கேப்டன் டிவியை மூடிட்டாங்க, அந்த பக்கம் காலேஜ் வித்துட்டாங்க, ஆண்டாளர் இருக்க காலேஜ. இருக்கிற சொத்தை பாதுகாக்கிறதுக்கு நீங்க வந்து ஒரு அமைப்பு நடத்துறீங்க. அவர் இறந்து போன அந்த நினைவிடத்தை வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்கு வச்சுக்கிட்டு கோவிலாக்கிருக்கீங்க. இது என்ன ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றமா? அரசியல் கட்சி நடத்துறது வந்து ஒரு ஒருத்தருடைய நினைவிடத்தை மட்டுமே காட்டிட்டு செய்ய முடியுமா? அண்ணான்னு சொன்னா அதுக்கு ஒரு தத்துவம் இருக்கிறது, எம்ஜிஆர்னு சொன்னா அதுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. இது எதை வைத்துக் கொண்டு இந்த கட்சியை நடத்த முடியும்? அதனால தேமுதிகவுக்கு வந்து ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை நிராகரித்தது என்பது குடுக்கறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க. அதிமுக தரப்புல அது என்னன்னா, அவங்க நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியில இருந்தாங்கல்ல, கூட்டணியில இருந்ததுனால அதிமுகவுக்கு ஏதாவது வலிமையான ஒரு சூழல் வந்திருக்கிறதா, கூடுதல் பலம் பெற்றிருக்கிறதா? சும்மா எப்படி கொடுப்பாங்க ராஜ்யசபா உறுப்பினர்? ஏன் இப்ப அதிமுக ஆள் இல்லையா? ராஜ்யசபாவுக்கு தகுதியான ஆட்கள் யாருமே இல்லையா? நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல மாபெரும் கூட்டணி அமைக்கப்படும் எடப்பாடி அவர்கள் சொன்னாரு. ஆனா கூட்டணிக்கு யாருமே பாமக கடைசி நேரத்துல வரல, போயிட்டாங்க பாஜகவோட. கடைசியில கை கொடுத்தது தேமுதிக கூட்டணி தானே. வாக்கு வந்ததா இல்லையாங்கிறது, அவர் சொன்ன வார்த்தைக்கு ஒரு கட்சியாவது கூட்டணிக்கு வந்ததேங்கிறது இருக்குல்ல. அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. லெட்டர் பேட் கட்சியில 4 கட்சி ஒன்னா வருதுன்னா, இப்ப தமிழ்நாட்டுல வந்து 400க்கும் மேற்பட்ட கட்சிகள் வந்து அரசியல்ல பதிவு செய்யப்பட்ட கட்சிகளே இருக்கிறது. இப்ப நாங்க 400 கட்சியோட கூட்டணி வச்சிருக்கோம்னு சொல்லுவாங்களா யாராவது? அந்த கட்சிகளுக்கெல்லாம் வாக்கு வங்கி என்னன்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? இல்ல, அவங்க ஒவ்வொரு பகுதி சார்ந்தும் சில அமைப்புகள் இருக்கிறது. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி நிறைய அமைப்பு இருக்கிறது. அவன் ஒவ்வொரு ஏரியாவிலையும் அவர்களாகவே ஒரு அமைப்பை நடத்துவாங்க.
திடீர்னு வந்து அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு பரிசு கொடுப்பாங்க. ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த மாதிரி செய்வாங்க. நற்பணி மன்றங்களை வந்து நடிகர்கள் பேரில் மட்டும்தான் நடத்துறாங்கன்னு கிடையாது, பொதுவாக நடத்துறவங்கலாம் இருக்காங்க. அதனால அதையெல்லாம் வைத்து கொண்டுலாம் வந்து ஒருத்தருக்கு வந்து அரசியல் தகுதி வந்து விட்டது நம்ம கருத முடியாது. இல்ல குடுத்த வாக்குறுதியை காப்பாத்தணும் இல்ல. அதிமுகல கேட்டா நாங்க இந்த வருஷம் குடுக்குறோம்னு சொல்லல. அடுத்த வருடம் வரக்கூடிய மாநிலங்களவை எம்பி உறுப்பினர்ல நாங்க அவங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்றாங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியை பார்த்து ஒருத்தர் கேட்பதே ரொம்ப விசித்திரமானது. ஏன்னா எடப்பாடியினுடைய வரலாறு தெரிந்தவர்கள் இதை கேட்க மாட்டாங்க. தன்னை வந்து 30 அமைச்சர்களில் ஒருவராக இருந்த 30வது அமைச்சராக இருந்த தன்னை முதலமைச்சராக மாற்றிய சசிகலாவுக்கு அவர் என்ன நன்றி கடனை செய்தாரோ, தன்னை கட்சியினுடைய சின்னம் வந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்கு இரட்டை தலைமையாக தன்னோடு இணைந்து கொண்ட ஓபிஎஸ்க்கு என்ன அவர் செஞ்சாரோ, தன்னை வந்து அரசியலிலே வந்து அடையாளப்படுத்தியவர்களுக்கெல்லாம் அவர் என்னென்ன செஞ்சாருங்கிறதெல்லாம் நம்ம கடந்த கால வரலாறு எடுத்து பார்த்தோம்னா தெரியும். அதனால அவர் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார் என்று சொல்வது, இன்னும் சொல்ல போனா எஸ்டிபிஐ மாநாட்டில எல்லாம் அவர் கொடுத்த வாக்கை எப்படி காப்பாத்திருக்கிறாருங்கிறத அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் வந்து ரொம்பவும் மகிழ்ச்சியோட சொல்றாங்க. நான் எந்த காலத்திலையும் பாஜகவோடு கூட்டணி போக மாட்டேன்னு சொன்னார். இப்ப இது வேற ஜென்மம் போல இருக்க, ஒரு ஜென்மம் முடிஞ்சு மறு ஜென்மத்துக்கு 3வது ஜென்மத்துக்கு வந்துட்டார் போல இருக்கு. இந்த பிறவியில கிடையாது. இப்பயும் வாக்குறுதி கொடுத்திருக்காரே, நாங்க வந்து 26க்கு பிறகு வரக்கூடிய இந்த தேர்தல உங்களுக்கு வாய்ப்பு தரோம் எம்பி தேர்தல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அறிக்கையாவே கொடுத்துட்டாங்க. இப்ப தேமுதிக எங்க கூட்டணியில தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா பிரேமலதா வந்து நாங்க வந்து கூட்டணி தொடர்பாக நாங்க தேர்தல் நேரத்துல நாங்க முடிவு அறிவிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கூட்டணியில இல்லன்றாங்க அவங்க, இவர் கூட்டணியில தான் இருக்காங்கன்னு அறிக்கை. அதாவது ஒரு செய்தி 30 வினாடிகளுக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்கும். நான் ஒரு தொலைக்காட்சி விவாதத்துக்கு போறேன். ஆன்லைன் ரம்மியை வந்து தடை செய்யணும் அப்படிங்கிறதுக்கான இதுல வந்து கையெழுத்திட மறுக்கிறார் ஆளுநர், அதை கண்டித்து ஒரு விவாதம்னு கூப்பிடுறாங்க. நான் வந்து வீட்டுல இருந்து புறப்பட்டு போய் அந்த தொலைக்காட்சி சேனல்ல மைக்க மாட்டும் போது ஆளுநர் கையெழுத்து போட்டாரு. செய்தி மாறிவிட்டது. ஆளுநரை வந்து விமர்சிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட விவாதம் ஆளுநர் கையெழுத்து போட்டது சரியான ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப ஒவ்வொரு வினாடியும் வந்து செய்திகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்ப நீங்க 2026 அரசியல் என்னவாக இருக்கும்னு யாருமே சொல்ல முடியாதே. அதனால அதையெல்லாம் நம்பிக்கொண்டு தேமுதிக காத்திருக்க வேண்டும் என்று சொல்வதுங்கிறது நியாயமானதாக இருக்காது. அவங்களே அதை ஏற்றுக்கொள்ளல. நான் ஜனவரிக்கு பின்பு மாநாடு கூட்டி யாரோடு வந்து நாங்கள் வந்து தேர்தலில் வந்து போட்டியிடுவோம் என்பது பிறகு அறிவிப்போம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்னன்னா திமுக கூட்டணி வந்து வலிமையாக இருக்கிறது. தேமுதிக வந்துதான் திமுகவை காப்பாற்றணுங்கிற நிலைமை வந்து 2011 வேணா இருந்திருக்கலாம். இன்றைக்கு இருக்கிறதா 2026 இருக்குதானா? நிச்சயமா இல்லை. இப்ப தேமுதிகவுக்கு ஒருவேளை யாருமே கூட்டணியில சேர்க்காமல் விட்டு விட்டார், அவருக்கு நிலைமை என்ன ஆகுன்னு யோசிக்கணும். திமுகவும் அவர்களை ஏற்றுக்கொள்ளாத நிலை வந்து, அதிமுகவும் சரி அவர்கள் போகட்டும், அவர்களால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்கிற நிலைமை வந்தா தேமுதிக எந்த கூட்டணிக்கு போவாங்க? விஜயோட தான் கூட்டணிக்கு போகணும். விஜய் முதலமைச்சர் ஆகுவேன்னு போய் பிரேமலதா பேச வேண்டியதான். வேற வாய்ப்பு இல்லையே தமிழ்நாட்டு அரசியலிலே. இல்ல பாமகவும் இப்ப வெளியில எதிர்காலமே கிடையாது. பாமகவும் வெளியில இருக்கு, தேமுதிகவும் வெளியில இருக்கு. தாவேகா கூட்டணிக்கு தேர்தலை சந்திக்கவும் தயார், இல்ல கூட்டணிக்கு வந்தா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப தாவேகா, பாமக, தேமுதிக எல்லாம் கூட்டணி அமைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? கூட்டணி அமைத்து என்ன செய்ய? 3வது அணி என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில வெற்றிகரமாக அமைந்ததே இல்லையே. 3வது அணி வந்து ஒரு முதன்மையான சக்தியாக எடுத்துக்கொள்ளப்பட்டதே இல்லை. அதுக்கு கடந்த கால எடுத்துக்காட்டு மக்கள் நல கூட்டணி. மக்கள் நல கூட்டணியில இத்தனைக்கும் இடதுசாரிகள், மறுமலர்ச்சி திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, எவ்வளவோ கட்சிகளோட அவங்க சேர்ந்துதான் இருந்தாங்க. அப்பொழுதே வந்து ஒரு பெரிய ஒரு திரைப்பட நடிகராக இருக்கக்கூடிய விஜயகாந்தை வந்து முதலமைச்சர் வேட்பாளர் என்று கூட அறிவித்து பார்த்தாங்க. கூட்டம் கூடியது, வாக்காக மாறியதானா வரல. அதனால விஜய் வந்து என்னன்னா மக்கள் நல கூட்டணியை வந்து இன்னொரு முறை உருவாக்க வேண்டும் என்றால் அது விஜய் தலைமையில உருவாக்கலாம். அது வெற்றி பெறாது என்பதற்கு அதான் சாத்தியம். வேற எந்த சாத்தியங்களும் இல்லை. கட்சியில் இருக்கிறவங்க அப்படியெல்லாம் உருவாக விட்டுருவாங்களாங்கிறதும் டவுட்டா இருக்கு. ஏன்னா 2 தினங்களுக்கு முன்பாக ஆதவர்ஜன் அவர்களும் புசி ஆனந்த் அவர்களும் பேசிக்கின்ற ஒரு வீடியோ வந்து வெளியாயிருச்சு. மன்னிப்பு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு ஆதவர்ஜன் அவர்கள். என் இயல்பை மீறி வந்துருச்சு, நான் யாரையும் இப்படி தனிப்பட்ட முறையில விமர்சிச்சது இல்ல. அவருடைய இயல்பே அதுதான். அவருடைய இயல்பு இல்ல, அவர் சொல்ற நான் இப்படி யாரையுமே தனிப்பட்ட முறையில விமர்சிச்சதே இல்லை, என் இயல்பை மீறி வந்துருச்சுன்னு சொல்றாரு. அவருடைய இயல்பே இந்த மாதிரி மீறுதலான விஷயங்களை பேசுவதுதான் அவருடைய இயல்பு. அவர் எந்த கட்சியில இருக்கிறாரோ அந்த கட்சிக்கு அவர் விசுவாசமாக இருக்க மாட்டார் என்பதை விசிகாவில் பார்த்தோம். விசிகாவை ஏதோ தோற்றுவித்த தலைவர் மாதிரி நடந்துட்டாரு. அது ஒரு 30-35 ஆண்டு காலமாக சாதி ஒழிப்பு அரசியல் அவர் நீண்ட களப்பணி செய்யக்கூடிய திருமாவளவனை இவர் தான் இயக்குகிறாரா?
திருமாவளவன் மாநாட்டை இவர்தான் நடத்துகிறாரா, இவர்தான் எல்லாமாக இருக்கிறாரா அப்படின்லாம் சொல்ல வைக்க அவரே செட்டிங் பண்ணி சொல்ல வச்சாருங்கிறாங்க. விசிகாவை விட்டு வெளியேற்றப்பட்டார் அவர். அதனால அவர் எந்த கட்சியில இருக்கிறாரோ அந்த கட்சிக்கு எதிரான வேலையை செய்வார். கோடாரி காம்பு மாதிரி அவரு. மரத்துல இருந்து செய்யப்பட்டதாக இருந்தாலும் கோடாரி காம்பு மரத்தை வெட்டுவதற்கு பயன்படுவது மாதிரி அவர் அங்கே உள்ள உட்கார்ந்துக்கிட்டு இப்ப அதிமுகவும் விஜயும் கூட்டணி சேர வேண்டும் என்பதற்கு பல பேர் காத்து கிடக்கிற போது எடப்பாடி கிட்ட எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அவர் வேஸ்ட். அவரு அண்ணாமலை எடப்பாடி பக்கம் எவனுமே கூட்டணிக்கு போக மாட்டேங்கிறான்னு எகத்தாளம் பேசுறாருன்னா அவரு அப்ப இங்க திமுக இங்க விசிக அணியில இருந்துகிட்டு திமுகவுக்கு எதிராக என்ன செய்தாரோ அதே வேலையத்தான் இப்ப போய் விஜய் கூட்டணியில உட்கார்ந்துக்கிட்டு விஜயோட சேர்ந்து அவர் கட்சியில சேர்ந்துக்கிட்டு அவர் என்ன பண்றாரு, அதிமுக எதிராக பேசுறாரா இல்லையா? அப்ப ஆதவ அர்ஜுனா போற இடம் வந்து விளங்காதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. இல்ல அந்த நேரத்துல எடப்பாடி அவர்களையும் ஒருமையில விமர்சிக்கிறாரு, அதே போலதான் அண்ணாமலை அவர்களையும் பேசுறாரு. அவங்க அண்ணாமலையோடவாவது 10 பேர் போனாங்க அப்படின்னு. எடப்பாடியை வந்து விமர்சிப்பதற்கான தகுதி முதல்ல இவர்களுக்கு இருக்கிறதா? விஜய்க்கே அந்த தகுதி கிடையாது. ஏன்னா முதலமைச்சராக வர வேண்டும் என்று கனவு காண்கிற இடத்துல விஜய் இருக்கிறாரு. எடப்பாடி உண்மையிலேயே முதலமைச்சரா இருந்திருக்கிறாரா 4 வருஷம்? நீ கனவு காண ஆசைப்படுகிற இடத்துல இருக்க, அவர் கனவு நிறைவேறிய இடத்துல இருக்காரு, அவர் விட்டதை பிடிக்கிற இடத்துல இருக்காரு. நீங்கள் தொட முடியுமா, தொட்டு விட முடியுமான்னு தெரியாத இடத்துல இருக்கீங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி மீது 1000 விமர்சனங்கள் வைக்கலாம். ஆனால் அவர் தான் எம்ஜிஆருக்கு பின்னால் ஜெயலலிதாவுக்கு பின்னால் முதலமைச்சராக நீடிக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவர். நாவலர் நெடுஞ்செழியன் கூட தற்காலிக முதலமைச்சராக தான் இருந்திருக்காரு. ஜானகி அம்மா கூட சில காலம் தான் இருந்திருக்காங்க. ஓபிஎஸ் கூட இடைக்கால முதலமைச்சராக தான் இருந்திருக்காரு. இவர் அளவுக்கு நீண்ட வருட கணக்காக முதலமைச்சராக இருந்த வாய்ப்பு வந்து காலம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கி இருக்கிறது. எனவே ஒருத்தருடைய பொறுப்புக்காவது குறைந்தபட்ச மரியாதை கொடுக்கணும். ஆதவ அர்ஜுனா வந்து என்ன பெரிய தலைவர் அவரு? அவர் எப்படி ஒரு முதலமைச்சரை பற்றி பேசுகிற போது இவ்வளவு எகத்தாளமா பேசுறாரு? அவ்வளவு பெரிய கட்சியை நடத்துறாருக்கலாம். முன்னாள் முதலமைச்சர், தாவேக்கானுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர். என்ன வேணாலும் சொல்லலாங்க. தேர்தலை பற்றி எதுவுமே தெரியாத விஜய்க்கு வந்து அவர் வந்து தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளராக இருக்கிறது ஒன்றும் ஆச்சரியமே இல்லையே. ஏன்னா சில கட்சிகள் இருக்கிறது, சில லெட்டர் பேர்டு கட்சியிலாம் நீங்க பாத்தீங்கன்னா கிளை செயலாளர் இருக்க மாட்டான், நகர செயலாளர் இருக்க மாட்டான், ஒன்றிய செயலாளர் இருக்க மாட்டான். நேரடியாக மாநில நிர்வாகிகளா இருப்பான். அப்புறம் கொஞ்சம் பேர் மாவட்ட செயலாளர் இருப்பான். ஒருத்தன் பார்த்து என்னங்க மாவட்டம் நல்லா இருக்கலாம், வாங்க மாநிலம் நல்லா இருக்கலாம்னு பேசிக்கிடுவாங்களே தவிர அந்த கட்சியில அப்படி கிளை செயலாளரே இருக்க மாட்டான். ஏன்னா கட்சிக்கு கிளையே இருக்காதே. கிளை இல்லாத கட்சியில எப்படி கிளை செயலாளர் வச்சிருக்க முடியும்? அதனால இதெல்லாம் வந்து ஏறத்தாழ வந்து என்னன்னா ஒரு அரசியல்ல எந்த பயிற்சியும் இல்லாமல் எந்த முதிர்ச்சியும் இல்லாமல் ரசிகர் மன்ற மனநிலையிலேயே இருக்கக்கூடியவங்களை வைத்துக்கொண்டு இன்னும் வந்து பூத் ஏஜென்ட்டுக்கு வயசுக்கு வராதவங்க, ஓட்டு போடுற வயசுக்கு வராதவங்களெல்லாம் வைத்துக்கொண்டு கட்சி நடத்துறாங்க. இவர்கள் கரையேறுவார்களா இல்லையாங்கிறது மிகப்பெரிய கவலைக்குரியதாக இருக்கிறது. லட்சணத்துல அவங்க எகத்தாளமா அதிமுக பத்திலாம் கிண்டல் பேசுற அளவுக்கு இவங்க பெரிய தலைவர்கள் ஆகிவிட்டார்கள் என்று நினைக்கக்கூடிய மமதை இருக்கு இல்லையா? அந்த மமதைக்கு வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கும் அந்த தகுதி கிடையாது, புஷி ஆனந்துக்கும் அது கிடையாது. இல்ல அதிமுக தரப்புல இருந்து கூட கண்டனம் எழுந்துருச்சு. ஒரு கவுன்சிலரா கூட ஆக முடியாத ஆதவ அர்ஜுனா வந்து இது மாதிரி எடப்பாடி அவர்களை விமர்சிப்பதா, அதிமுக விமர்சிப்பதா, கட்சி மாறுதலே வேலையை வச்சுட்டு இருக்கக்கூடிய நபர் அப்படின்லாம் கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா பாஜகவினர் வந்து அண்ணாமலை அவர்களை அந்த அளவுக்கு கொண்டாடுனாங்க. அண்ணாமலையும் அங்க விமர்சிக்கப்பட்டிருக்காரு. ஆனா யாருமே கண்டனத்தை பதிவு பண்ணலையே. அண்ணாமலையை வந்து கைவிட்டு விட்டார்கள் என்பதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு வந்து ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஒரு கதை இருக்கிறது. சாமி வந்து ஒரு அந்த காலத்துல எல்லாம் இப்ப மாதிரி தேர்ல போறது மாதிரி காலம் இல்லாம இருக்கும்போது சாமி ஊர்வலம் வந்து ஒரு கழுதை மேல ஊர்வலம் போயிருக்கு. எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாருமே கையெடுத்து கும்பிட்டுருக்காங்க. ஊர்ல எல்லையில போய் அந்த சாமி சிலையை இறக்கி வச்சுட்டு கழுதை ரிட்டர்ன் வந்திருக்கு. ஒருத்தனுமே கும்பிடல. அப்ப வந்து அந்த கழுதை நினைச்சுச்சான் நம்ம வந்து சாமி சிலையோட போற டைம்ல நம்ம போகும்போது இந்த ஊர்க்காரன் எல்லாரும் நம்ம காலில் விழுந்து கும்பிட்டான். திரும்பி வரும்போது ஒருத்தன் கூட நம்மளை கும்பிட இந்த ஊர்க்காரங்க நன்றி கட்டவங்க அப்படின்னுச்சான். அப்ப சாமி ஊர்வலத்துக்காகத்தான் கும்பிட்டாங்களே தவிர கழுதையை கும்பிடல. நீ பதவியில் இருக்கிறாய் என்பதற்காக கொஞ்சம் பேர் வந்து உனக்கு வந்து பவ்யமா நடந்திருப்பான். மாநில தலைவர் பதவியை நீக்கினதுக்கு பின்னாடி அவர் ஆட்டுக்குட்டியை மெயின்டைன் பண்றாருங்கிறத தவிர்த்துட்டு அவர் வேற எதுவுமே இல்லையா? அவருக்கு இப்ப என்ன அதிகாரத்தில் இருக்காரு? அவரு என்ன பதவியில் இருக்காரு? எல் முருகன் மாதிரி ஏதாவது ஒளிபரப்புத்துறையில தகவல் ஒளிபரப்புத்துறையில இணையமைச்சரா இருக்காரா? பொதுக்குழு உறுப்பினராக இருக்காரு. அது பல பேர் இருக்காங்களே, இவர் மட்டுமா இருக்கிறாரு? அதனால அண்ணாமலை வந்து பாஜகவினுடைய எந்த பொறுப்புலையும் இல்லை. தன்னை எவனுமே கவனிக்க மறுக்கிறார்கள்ங்கிறதுக்காகத்தான் திடீர்னு வந்து ஒரு ஜம்ப்ஸ் பண்ட் மாதிரி இப்ப பேசிட்டு இருக்காரு.
தக் லைஃப்ன்னு ஒரு படம் சம்மந்தப்பட்ட விஷயமா இத பார்க்கலாமான்னு தெரியல. ஏன்னா, இது ஒரு மொழி பிரச்சனை அளவுக்கு வந்து இல்ல அரசியல்வாதிகள்லாம் வந்து மாறி, மாறி கருத்து சொல்றாங்க. ஆ தமிழ்ல இருந்து தான் கன்னடம், மலையாளம் இந்த மாரி இன்னும் சில மொழிகளை எல்லாம் சொல்லியிருந்தாரு கமல் அவர்கள் பிறந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கு வந்து க கர்நாடகா தரப்புல இருந்து அவ்ளோ எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. தக் லைஃப் ரிலீஸ் பண்ண விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி, இவரு மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு ஒரு பக்கம் நின்னாரு. இப்ப நீதிமன்றமே வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்பாரா? இன்னொன்னு, நீங்க என்ன வரலாற்று அறிஞரா? அப்படின்லாம் வந்து நீதிபதி கேட்டிருக்காரு. ஏன் வரலாற்று அறிஞர்கள் தான் மொழி பத்தி பேசணுமா? அப்படிங்கிறதோட, தமிழ்ல இருந்து கன்னடம் பிறந்ததா? இல்லையா? மொழியியல் அறிஞர்கள், வரலாற்று ஆய்வு செய்தவர்கள், திராவிட ஒப்பிலக்கணத்தை எழுதியவர்கள், ம். கால்டுவெல் போன்ற மிகப்பெரிய அறிஞர்களின் கருத்து தான் தமிழில் இருந்துதான் ம். தென்னிந்திய மொழிகளாக இருக்கக்கூடிய மலையாளம் பிறந்தது, கன்னடம் பிறந்தது, தெலுங்கு பிறந்தது என்பதை ம். ஆதாரபூர்வமாக, அறிவியல் பூர்வமாக மொழியியல் ஆய்வாளர்கள் அதை ஏற்கனவே பல்கலைக்கழகத்தின் ஆய்வுகளிலே சொல்லிட்டாங்க. ம். இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, கன்னட மாநிலத்திலே வந்து என்ன செய்றாங்கன்னா, இந்த மொழி பேசுகிறவர்களை ஏற்கனவே மொழி வெறியர்களாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். ம். தமிழர்கள் மீது ஒரு வெறுப்பை உருவாக்கக்கூடிய ஒரு மொழி வெறியர்களாக கன்னடர்களை ஏற்கனவே மாற்றி வைத்திருக்கிறார்கள். நமக்கு தெரியும், கடந்த காலங்களிலே காவிரி நீர் பிரச்சனையிலே நமக்கும் அவர்களுக்குமான ஒரு பகை என்பது நீண்ட காலம் வந்து நீருப்புத்த நெருப்பாக இருந்து கொண்டே இருக்கிறது. கமலஹாசன் அவர்கள் வந்து தக் லைஃபினுடைய இசை வெளியீட்டு விழாவில் ராஜ்குமார் என்கிற நடிகர் என்னோடு எவ்வளவு அன்பாக இருந்தார், அவருடைய மகனாக இருக்கிறவர் சிவராஜ்குமார் வந்து எனக்கு ரொம்ப அன்புக்குரிய ஒரு நேசத்துக்குரிய சகோதரனா இருக்கிறாரு, நம்மெல்லாம் ஒரே குடும்பம், தமிழில் இருந்து தானே கன்னடம் பிறந்தது, தாய்மொழியாக தாய் பிள்ளை உறவு போல நம்ம இருக்கோம்னு சொல்றதுக்கு ஒரு மேற்கோள் காட்டுறதுக்கு தான் முயற்சி பண்ணாரே தவிர, அவர் கான்ட்ரவர்சியா பேசணும், ஒரு சிக்கலை இழுத்து விடணும், வம்ப இழுத்து விடணும் அப்படிங்கிற முயற்சி அவரிடம் இல்லை. அவர் இயல்பாகத்தான் அதை பேசினார். ம். இப்ப ஏற்கனவே வந்து கேரளாவினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் சொன்னாரு, மலையாளத்திற்கு வந்து தாய்மொழியாக தமிழ் தான் இருக்கிறது. அவர் ஒப்புக்கொண்டார். ஆமா. ஏன் ஒப்புக்கொண்டார்னா, அவருக்கு வந்து மாநில வெறியோ, மொழி வெறியோ, வந்து வெறுப்பு அரசியலை விதைத்து அறுவடை செய்வதற்கான அவசியமோ தோழர் பினராயி விஜயன் போன்றவர்களுக்கு கிடையாது. அவர்கள் வந்து நேர்மையாக ஒரு கருத்தை ஒப்புக்கொள்கிறார்கள். ம். அதற்கு நேர்மாறாக நீ எப்படி சொல்லலாம், உனக்கு என்ன ஈகோ இருக்கு, மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மன்னிப்பு கேட்பதற்கு அவர் என்ன தவறு செய்தார்? ம். மொழியியல் அறிஞர்களினுடைய மேற்கோளை வந்து ஒருத்தர் பேசிட்டாருன்னா, ம். நீங்க யாரு மேல, கால்டுவெல் மேல தானே நீங்க அவரை தான் கைது செய்யணும். இல்ல நீங்க என்ன மொழி வல்லுனரா? ஆய்வாளரா? நீங்க எதுக்கு பேசுறீங்க? அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப நம்ம நீதிபதிகளை பார்த்து இதே கேள்வியை திரும்ப கேட்க முடியாது. நீதிபதிகளை பார்த்து உங்களுக்கு மொழியியல் நீங்கள் அறிஞரான்னு கேட்க முடியாது. அப்ப அவர்களுக்கும் அது தெரியாது. சட்டத்துல தான் அவர்கள் நிபுணர்களாக இருக்க முடியும். ஒரு திரைப்பட நடிகரா இருக்கிறவரு மொழியியல் அறிஞராக இருக்க வேண்டும்ங்கிற அவசியம் உள்ள கிடையாது. அப்ப எல்லாருமே துறை சார்ந்த விளக்கம் தானே கேட்பாங்க. ம். இப்ப நீங்க ஒரு துறை சார்ந்துனா, இப்ப தமிழ்நாடு அரசு ஏன் இந்த நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒன்னு சொல்றாருன்னா, அரசு விளக்கம் சொல்லணும் தானே கோர்ட்ல சொல்லுவாங்க. அப்ப கன்னடம் வந்து தமிழில் இருந்து பிறக்கவில்லை என்பதை நிரூபிப்பதற்கான ஆதாரங்களை கொண்டு வந்து கொடுங்க, யாரெல்லாம் போராடுறீங்களோ அவங்க எல்லாம் கொண்டு வந்து கொடுங்கன்னா, ம். இந்த மொழி உணர்ச்சியை வந்து நெருப்பாக தூண்டிவிட்டு அரசியல் ஆதாயம் காண்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்கிறார். எப்பொழுதுமே பிரபலமான நடிகர்கள் மீது கல்லறிகிற போது ஒரு பிரச்சனை வந்து பூதாகரமாக வெடிக்கும். ம். அதனால கமலஹாசனை வந்து அவர் வருத்தம் தெரிவித்துட்டார். ஏன்னா அவர் வருத்தம் தெரிவிக்கலைன்னா பல கோடி ரூபாய் நட்டமாகும். வருத்தம் தானே தெரிவிச்சாரு. மன்னிப்பு இல்லைன்னு இந்த கேட்டிருக்கேன். வருத்தத்துக்கும் மன்னிப்புக்குமான வேறுபாட்டை வந்து அவங்க, உங்களுக்கு என்ன ஈகோ வேண்டி கிடக்கு, ம். படத்தை வந்து நீங்க ரிலீஸ் பண்ணக்கூடாது, ம். ஒரு வாரம் தள்ளி வைங்க என்று சொல்வதன் மூலமாக, இப்ப இதற்குள்ள என்னன்னா, அவர் தனி மனிதராக இந்த கருத்து சொன்னாரான்னு கேட்டா, அவருடைய திரைப்பட வியாபாரம் இதில் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. ஏற்கனவே பாகுபலி படத்தின் சார்ந்த விஷயங்கள்ல இந்த காவிரி நீர் பிரச்சனை போராட்டங்கள்ல ம். எல்லாம் ஈடுபட்டது வருத்தம் தெரிவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்கனவே உருவாக்கி இருக்காங்க. ஆமா. சத்யராஜ் போன்றவர்கள் எல்லாம் வந்து பாகுபலி படம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக வருத்தம் ஆமா. தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போலதான் இவர் வியாபாரம் பாதிக்கிறது. ஏன்னா இது வந்து மணிரத்னத்தினுடைய மெட்ராஸ் டாக்கீஸும் ம். கமலஹாசனுடைய ராஜ்கமல் ப்ரொடக்ஷனும் சேர்ந்து தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. எனவே அவருடைய சினிமா வியாபாரம் பாதிக்கும். வெறும் நடிகனாக இருந்தா உடனடியாக மன்னிப்பு கேட்கலாம். ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிறாரு, இப்பதான் ராஜ்யசபாவுக்கு அவர் போறாரு. அரசியல் ஆக்குறாங்களா இந்த பிரச்சனை? அரசியல் ஆக்குறாங்க, நிச்சயமாக அரசியல் ஆக்குறாங்க. இத்தனைக்கும் கர்நாடகத்திலே வந்து இன்றைக்கு வந்து காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு இருக்கிறது என்றாலும் மொழி வெறியர்களினுடைய கோபத்திற்கு ஆளாக கூடும் என்கிறதுனால அவர்களுமே கூட என்ன செய்யறாங்கன்னா, தொட்டியை ஆட்டி விட்டு மன்னிப்பு பிள்ளைங்க கிள்ளி விடுற கேட்கணும். மாதிரி என்கிற 50,000 பேர் வந்து போய்கிட்டு இருக்காங்க. எங்க பிரச்சனை போராட்டமா வெடிச்சிரும். மன்னிப்பு கேட்பாரு கண்டிப்பா. அதனால அப்படின்னு அங்க சொல்லி. இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு வந்து இது ஒரு பிரச்சனையாக மாறிவிடக் கூடாது என்கிற கூடுதல் பொறுப்புணர்ச்சியும் இதுல இருக்கிறது. ம். எனவே கமலஹாசன் வந்து யதார்த்தமாக பேசிய ஒன்றை
ஒரு தனிப்பட்ட மொழி வெறியர்கள் வந்து கையில் எடுத்துக்கொண்டு ஒரு ம். போராட்டமாக மாற்றி ஒரு இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய கலை பொக்கிஷமாக கலைஞானியாக இருக்கக்கூடிய கமலஹாசனை மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டும் என்று சொல்வதன் மூலமாக அவரை அவமானப்படுத்த வேண்டும், சிறுமைப்படுத்த வேண்டும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதற்கு நீதிமன்றத்தினுடைய விசாரணையும் அவர்களுக்கு வசதியாக வாய்த்திருக்கிறது. ம். கமலஹாசன் இதுவரைக்கும் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை கேட்டாலும் அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்காகவோ அல்லது வந்து மொழி வெறியர்களுடைய அமைதிப்படுத்துவதற்காகவோ அல்லது இந்த மொழி சார்ந்த பிரச்சனையை கைவிடுவதற்காகவோ அவர் பேசினாலும் தவறு இல்லை. அதை தாண்டி அவர் மன்னிப்பு கேட்பாரா என்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நன்றி, வணக்கம் சார். இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.